கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டீங்கன்னா, இவங்கள பாரு அவங்கள பாரு, இப்ப வா அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு டப்பு லஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் அதுக்கு பேர் குட். எங்க எடுத்தாலும் ஊழலுங்க, எதுக்கு எடுத்தாலும் பைசா தான். பைசா இல்லாம வேலை நடக்கிறது கிடையாது எங்கேயுமே. சரி, கவர்மெண்ட்ல சரிங்க, கவர்மெண்ட்ல தான், அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஊழல் தான். ஏதாச்சும் பைசாவே இல்லாம போய் இது பண்ண முடியுமா? கிடையாது, எல்லாத்துலயும் ஊழல் தான். நம்ம தளபதி விஜய் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஊழல் அற்ற ஆட்சி கண்டிப்பா கொடுப்பாரு, தூய்மையான ஆட்சி கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம விஜய் எனக்கு நிச்சயமா வின் பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய சட்டங்களை அண்ணன் கன்னியாகுமரியில இன்னைக்கு போய் சொல்லியிருக்காரு. மீனவர்களுக்கு வீட்டு வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா அண்ணன் நல்லது பண்ணுவாரு, கண்டிப்பா ஜெயிப்போம்.